ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் இந்த February 2026 எப்படி இருக்குது, லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். சிமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு மூட்டை என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது 100. ஸோ 100 மூட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மினிமம் ப்ரைஸில் தருவாங்க. இல்லை வந்து 10 மூட்டை 20 மூட்டை அப்படி வாங்குறீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரைஸில் வந்து தருவாங்க. ஸோ இதில் பிராண்டை பொறுத்து வந்து நமக்கு ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். செட்டிநாடு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 330 ரூபாயிலேருந்து 340 ரூபா வரைக்கும், அல்ட்ராடெக் சிமெண்ட் 350 ரூபாயிலேருந்து 360 ரூபா வரைக்கும் ஒரு மூட்டை வந்து விற்கிறாங்க. JSW 320 ரூபாயிலேருந்து 330 ரூபா வரைக்கும், டால்மியா 335 ரூபாயிலேருந்து 345 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பிரியா சிமெண்ட்ஸ் 290 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும், ராம்கோ சிமெண்ட் 325 ரூபாயிலேருந்து 335 ரூபா வரைக்கும், வலிமை வந்து 280 ரூபாயிலேருந்து 290 ரூபா வரைக்கும், KCP 275 ரூபாயிலேருந்து 290 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பெருசாக சேஞ்சஸ் வந்து இல்லை, ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து பெருசாக இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 மூட்டை 2 மூட்டை 3 மூட்டையெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 20 மூட்டை 15லேருந்து 20 மூட்டை வாங்கினீங்க அப்படின்னா தான் டெலிவரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு நீங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு டன் கணக்கில் வாங்குவீங்க, ஏன்னா வீட்டுக்கு தேவைப்படுறப்போ டன் கணக்கில் வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு டன்னு அதுக்கு கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைஸை தருவாங்க. நீங்கள் ஒரு டன்னுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா தான் வந்து லோவஸ்ட் ப்ரைஸை தருவாங்க. டாட்டா பிராண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 73 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்கிறாங்க. இதே டன்னில் பார்த்தீங்க அப்படின்னா 73,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா வரைக்கும் இருக்கும். JSW 72 ரூபாயிலேருந்து 73 ரூபா வரைக்கும், ராணா 69 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும், அக்னி 69லேருந்து 70 ரூபா வரைக்கும், அமன் வந்து 67 ரூபாயிலேருந்து 68 ரூபா வரைக்கும், புல்கிட் வந்து 64 ரூபாயிலேருந்து 66 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ப்ரைம் கோல்டு 64 ரூபாயிலேருந்து 66 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக்கோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிளே பிரிக் வந்து 10 ரூபாயிலேருந்து 10 ரூபா 50 பைசா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம்பர் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸ்லேயே வந்து கொஞ்சம் வந்து ஒரு 10 பைசா 20 பைசா சேர்த்து வச்சுருவாங்க, ஏன்னா டெலிவரிக்கு வந்து காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. அடுத்து ஒயர்கர் பிரிக்ஸ் எடுத்திங்கன்னா 11 ரூபா 50 பைசாலேருந்து 12 ரூபா வரைக்கும், ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் 7 ரூபா 50 பைசாலேருந்து 8 ரூபா 50 பைசா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் எல்லாம் வந்து எங்கள் பிளேஸ் டு பிளேஸ் வந்து நமக்கு நிறையா சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில பிளேஸில் வந்து 9 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது சாலிட் பிளாக் 8 இன்ச்சு கல் 42 ரூபாயிலேருந்து 44 ரூபா வரைக்கும், சாலிட் பிளாக் 6 இன்ச்சு கல் 40 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பிளாக்ஸு. ஸோ ஏஏசி பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிராண்டை பொறுத்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓரளவுக்கு வந்து நார்மல் பிராண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா குவாலிட்டியான பிரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆரஞ்சுகள் 85 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது சைஸ் பெருசு அப்படிங்கிறனால இது அதிகமாக ரேட்டு போட்டு வாங்கினீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு வால் கட்டுறதுக்கு காஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆகும். அடுத்து வந்து லேட்ரைட் பிரிக்ஸ் வந்து 28 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து ஹாலோ பிளாக் ஆரஞ்சுகள் வந்து 40 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அக்ரிகேட்டோட ப்ரைஸ். ஸோ அக்ரிகேட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு யூனிட் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு 100 CFT வந்து வரும். அதாவது கன அடி 100 கன அடி சேர்ந்தது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். எம் சாண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5,500 ரூபாயிலேருந்து 6,200 ரூபா வரைக்கும், பி சாண்ட் 6,200 ரூபாயிலேருந்து 6,500 ரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கம்மியாகவே இல்லை. மற்றதெல்லாம் வந்து ரேட் அதிகமாச்சு, அதுக்கப்புறம் கம்மியாச்சு. பட் இந்த எம் சாண்டு பி சாண்ட்லாம் வந்து ரேட்டு கம்மியாகவே இல்லை. அடுத்தது 40 mm அக்ரிகேட் 20 mm அக்ரிகேட்லாம் வந்து 4,700 ரூபாயிலேருந்து 5,200 ரூபா வரைக்கும், கிரேவல் வந்து 2,200 ரூபாயிலேருந்து 2,500 ரூபா வரைக்கும் பர் யூனிட் வந்து விற்கிறாங்க. அடுத்து வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு. ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் M20 கிரேட் காங்கிரீட் எடுத்துட்டிங்கன்னா 5,200 ரூபாயிலேருந்து 5,400 ரூபா வரைக்கும் பர் M3 வந்து விற்கிறாங்க. ஒரு லாரியில் 6லேருந்து 8 M3 வரும். அடுத்தது M25 கிரேட் காங்கிரீட் வந்து 5,400 ரூபாயிலேருந்து 5,600 ரூபா வரைக்கும், M30 கிரேட் காங்கிரீட் எடுத்துட்டிங்கன்னா 5,600 ரூபாயிலேருந்து 5,700 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸ். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.